வணக்கம் வணக்கம் நண்பர்களே. உதயநிதி விஸ் ஸ்டாலின் இருவருக்கும் சண்டை முற்றியது. எதற்கு சண்டை? துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்கப்படவில்லை. கொடுக்காததால் உதயநிதி ஸ்டாலினுக்கு பயங்கரமான கோபம். அனைவரும் வந்து அந்த காசை வாங்கி கொண்டு செல்லும் பொழுது உதயநிதி வராதது காரணம் எதற்கு காசு தர வேண்டும்? இதை பற்றி நாம் இந்த பதிவில் மிக சிறப்பாக பார்க்க இருக்கிறோம். நமது சேனலை நீங்கள் புதிவராக பார்த்தீர்களானால் கீழே கருப்பு கலர் பட்டன் இருக்கும். அதை பிரஸ் செய்வதன் மூலம் இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் மாவட்டத்தில் அடுத்த மாவட்டத்தில் என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறத நொடிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன பகை? முன்பகையா? இல்லை எதற்கு சண்டை? திடீரென்று உதயநிதி ஸ்டாலின் அழுகல். உதயநிதிக்கு ஏற்பட்ட துன்பத்தால் இருவருக்கும் சண்டை முற்றிய நிலையில் இப்பொழுது பொங்கல் பரிசாக கலைஞர் இருக்கும் பொழுதிலிருந்தே 100 ரூபாய் 10 ரூபாய் அனைத்து அமைச்சர்களையும் கூப்பிட்டு கொடுப்பது வழக்கம். அந்த கொடுப்பதை வீடியோவாக எடுத்து அனைத்து விதமான நியூஸ்களிலும் பதிவிடுவது வழக்கம். அதே போல இப்பொழுதும் உதயநிதி ஸ்டாலின் அனைவரையும் கூப்பிட்டு காசு கொடுக்குறாங்க. அனைத்து அமைச்சர்களும், அதாவது 300 கோடியோ 30,000 கோடியோ சொன்ன அமைச்சர்களோட கூப்பிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து 100 ரூபாயா 10 ரூபாயா கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வரவில்லை. அவங்களுடைய மனைவி அந்த காசை வாங்கிட்டு போனாங்க. இதற்கு என்ன காரணம்? எதற்கு இந்த சண்டை? இப்படி கூட்டத்துக்குள்ளேயே சண்டை வந்தால், குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வந்தால் கோஷ்டி ஏன் சண்டை வராது அப்படிங்கிற மாரி நெட்டிசன்கள்லாம் கலாச்சிட்டு வராங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சண்டை எதற்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் காசு வாங்க வராததுனால தங்கள் பொங்கல் திருநாளாம் முதல் நாள் அவங்ககிட்ட காசு வாங்கணும். அப்படி வாங்கலை. என்ன சண்டை அப்படின்னா, துணை முதல்வர் பொறுப்பு வதந்தி என்று செய்தியாளர்களிடம் கூறியது உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகவும் மனம் வேதனையாக உள்ளது என்று அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வட்டத்தில் தெரிவித்துள்ளார். அந்த தெரிவிப்பதில் அடிப்படையில் நாங்கள் கூறுவது உதயநிதிக்கு இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது தெரிய வருது. இல்லை, எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவர்தான் முதல்வர், துணை முதல்வர் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு செயல். அதை எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த துணை முதல்வர் பொறுப்பை கொடுத்திருக்கலாம். இப்பொழுது கொடுத்திருக்கலாம், இல்லை மாநாடு முடிந்த பிறகு கொடுத்திருக்கலாம், இல்லை எலெக்ஷன் முடிந்த பிறகு கொடுத்திருக்கலாம். ஆனால் அது வதந்தி என்று செய்தியாளர்களிடம் கூறியது எதற்கு? என்ன சூழ்ச்சி அப்படின்றது தெரியவில்லை. இன்னும் முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.